இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உடனுக்குடனே நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்க முடியும். அண்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ப்ளூ டீ வித் மஷ்ரூம் பக்கோடா. மஷ்ரூம் பக்கோடா ரெசிபி மட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு மஷ்ரூம் ஃபுல்லாமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலே பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். ஒரு ஷேப் இல்லாத மாதிரி அன்ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வந்து பிச்சு போட்டாச்சு. இது கூட 2 பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடயே வந்து கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு தட்டி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பூண்டு எதுக்கு அப்படின்னா, சிலருக்கு வந்து எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா சேராது. அதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் செய்யும்போது இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கப்பு கடல மாவு எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்ப வரன்னு ஆகிரும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா பலகாரத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டா சேராதுங்கும்போது இந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது எல்லாமே வந்து நம்ம தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம போட்ட மசாலா பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு பக்கோடா பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொலன்னு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க பக்கோடா மிக்ஸை வந்து இதில் போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். பக்கோடா நல்லா வெந்ததுமே நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியான மஷ்ரூம் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே வெங்காய பக்கோடா மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய்.